கண்மணி. ஏய் ஜீவி. ஏய் ஹாய் கண்மணி. ஏய் நீ என்ன இங்க பண்ற? இல்ல இங்க தான் இஎம்ஐல ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்கேன். ஸோ இங்க தான் இருக்கேன். பாடுறா சொல்லவே இல்ல. அப்படின்னு இல்ல, ரொம்ப முக்கியமான ஆளுங்களுக்கு தான் சொன்னேன். ஸோ ஏய் ஐ எம் ரன்னிங் லேட்யா. பாப்போம் சரியா? ஆஃபீஸ் போகணும். ஏய் ஆபீஸ் தானே போற? நீ ஆட்டோல ஏறு, நான் உன்னை டிராப் பண்றேன். சிச்சி ஆட்டோலலாம் எனக்கு ஆஃபீஸில் நல்ல பொசிஷன் இருக்கு கண்மணி. ஸோ இந்த ஆட்டோலாம் போனால் என் பொசிஷன் என்ன ஆகும் யோசிச்சு பாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்டோவில் போனேன்னு நினச்சாலே டிஸ்கஸ்டிங்காக இருக்கு. அண்ட் பை த வே நான் இஎம்ஐல ஒரு கார் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயே போய்க்கிறேன். சரி ஆட்டோ மட்டுமே ஓட்டுறியே, வேற எதுவும் நல்ல வேலைக்கு போகிற ஐடியா இல்லையா? சரி ஓகே ஐ எம் கெட்டிங் லேட். பார்க்கலாம் பாய். ஒரு எமர்ஜென்சியாக லோன் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும், போகலாமா? போலாம், ஆனா உன்கிட்ட தான் கார் இருக்கே, அப்புறம் எதுக்கு ஆட்டோ வந்து கேக்குற? இல்லை என் காரு என் ஃப்ளாட் எல்லாமே போயிடுச்சு கண்மணி. ஏய் என்னாச்சுடா? இல்லை உனக்கு தான் தெரியும்ல, ஐடி ஆஃபீஸில் மொத்தமாக வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு. அது மாதிரி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ ஃப்ளாட்டுக்கு காருக்கு எதுக்குமே இஎம்ஐ கட்டலை. அதனால் சீஸ் பண்ணிட்டாங்க மொத்தமாக. ரொம்ப சாரி கண்மணி, நான் வேற பணம் இருக்க திமிரில் ரொம்ப தப்பாக பேசிட்டேன். சாரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, எனக்கு பழக்கப்பட்டதுதான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, எந்த தொழிலும் கேவலம் கிடையாது. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதை வச்சுலாம் நம்ம கேரக்டரை மாத்திட்டு இருக்க முடியாது. சரி ஆனது ஆகட்டும், நம்ம 2 பேரும் இந்த விஷயத்த மறந்துடலாம் சரியா? சரி வா ஆட்டோல ஏறு, போலாம்.